ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பஹ்ரைனில் குளிர் திருவிழா தொடங்கிருச்சு அப்படிங்கிறதா சொல்லலாம். ஸோ குளிர் நேரத்துக்கு இந்த வின்டர் சீசனுக்கு பார்த்தோம்னா ஒரு அற்புதமான, அதாவது பஹ்ரைனோட தலைநகரம் மனாமாவில் வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணி இங்கே உள்ள மக்களுக்கு வந்து இந்த குளிர் நேரத்துக்கு பொழுதுபோக்காகவும் சிறப்பு அம்சமாகவும் குழந்தைகளுக்கு எதுவாக அதற்கு தேவையான விளையாட்டுகளும் மற்றபடி சாப்பாடு வகைகளும் வித்தியாசமான ஒரு பழங்காலத்து கார்களை எல்லாத்தையும் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை இந்த வருஷம் பஹ்ரைன் அரசாங்கம் முன்னெடுத்திருக்குங்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ரொம்பவும் சிறப்பாக இருக்குது. நாங்களும் போய் பார்த்தோம். ஸோ பார்த்ததை நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்களும் பார்த்து மகிழுங்கள். பஹ்ரைனில் எப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. ஸோ நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் சேனல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய தொடர்ச்சி ஆதரவு கொடுங்க. அதாவது இந்த குளிர் திருவிழாங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் உதாரணமாக ஒரு இன்றைக்கி மனமாக போயிருக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு விசேஷம் நடந்து கொண்டிருக்குன்னு. பழங்காலத்தில் அன்றைக்கு இருந்த, அதாவது 1950-60களில் உள்ள டிராஃபிக் போலீஸ் அந்த லைட்டுகள்லாம் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி அந்த நேரத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகளுடைய உடைகள் எப்படி இருந்தது, அதே மாதிரி பழைய வாகனங்கள்லாம் எப்படி வச்சுருந்தாங்க, காவல்துறை வாகனங்கள், மிலிட்ரி வாகனங்கள்லாம் எப்படி இருந்தது அந்த காலத்தில் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமாக அருமையான அணிவகுத்து வச்சுருந்தாங்க. பார்ப்பதற்கு ரொம்ப கொடுத்து வைக்க வேண்டியது. ஸோ அந்த காலத்தில் உள்ள போலீஸ் ஜீப்புகளை பாருங்கள். போலீஸ் ஜீப்புகள்லாம் அந்தளவுக்கு ஒரு சாதாரண ஜீப்புகள் அல்ல. அதிகாரிகளுக்கு ரேஞ்ச் ரோவர், லேண்ட் ரோவர் அந்த மாதிரியான வண்டிகளை தான் கொடுத்துட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த அந்த பலூன், அதாவது ஆக்சிஜன் பலூன் சொல்லுவாங்க, அந்த பலூன் அதில் காற்றுல கேஸில் அடைச்சி அதை லைட்டாக விட்டோம்னாவே மேலே பறந்துடும். அதை ஒரு கயிறில் கட்டி எப்படியே இதுன்றாங்க. வந்த குழந்தைகள் அனைவருமே அதை பெற்றுக்கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணாங்க. அதையும் பார்க்க முடிந்தது. ஸோ ஒவ்வொரு இதுகளும் வந்து சிறப்பான முறையிலே அலங்கரிக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்பீக்கர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லைட்டிங் வந்து நிறைய லைட்டிங் பட்டு செட்டிங் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இந்த வருஷம் புதுசாக ஸ்கர்ட்டிங் பண்ணியிருக்கா, ஐஸ் ஸ்கர்ட்டிங் சொல்லிட்டு. ஸோ குழந்தைகள் வந்து முதல் முறையாக பண்ணுறதுனால கொஞ்சம் தயக்கத்தோடு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இருந்தாலும் கூட ஒவ்வொரு குழந்தைகள் நல்லா சிறப்பாக ஸ்கர்ட் பண்ணாங்க. மக்கள் அதிகப்படியான கூட்டம். இப்போ வந்து நல்ல ஒரு கிளைமேட் இருக்குது, காற்று அந்த அளவுக்கு இல்லாததுனாலும் குளிர் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த நேரத்தில் இப்படி ஒரு விசேஷ திருவிழா வச்சது உண்மையிலேயே சந்தோஷம் அனைத்த மக்களுக்கும். இதில் வந்து நிறைய வந்து சாப்பாடு வகையான கடைகள் நிறைய போட்டிருக்காங்க. அதே மாதிரி துணிமணி கடைகள், அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு கேம்ஸு, இந்த மாதிரியான பல வகையான விளையாட்டுகள் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் சிறப்பாக இருக்குது.
ஸோ அதுபோக பார்த்தோம்னா நம்ம பழைய காலத்து அந்த பேருந்தெல்லாம் எந்த எந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த நேரத்தில். ஸோ மரக்கட்டையால் வந்து இந்த பாடியை இது பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அல்லலாவி டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வந்து அன்னைக்கு வந்து இது தயார் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1952 சம்திங் நினைக்கிறேன். அவ்வளவு சிறப்பான ஒரு பேருந்தையும் நமக்கு வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு இன்னமும் அதை சரியாக பராமரித்து கொண்டாந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தீம் சென்டர் மேலேயெல்லாம் நம்மலாம் போகவே முடியாது. ஸோ அதன் மேலே வந்து மேல்தளத்தில் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. பொதுவாக பஹ்ரைனில் ஸ்ட்ரீட்டில் வந்து அதிகமாக நம்ம வந்து கேமரா எடுத்துகிட்டு ரொம்ப யாரையுமே எடுக்க முடியாத சூழல் இருந்தபோதும் இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம அனைத்து மக்களையும் கவர் பண்ணுறதுக்கு ஒரு அச்சத்தோடு தான் நம்ம கவர் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ பாப்கார்ன் கடை, நிறைய வந்து சாப்பிடக்கூடிய கடை, சாண்ட்விட்சு, கிரில் ஐட்டம்ஸ், இந்த மாதிரியானது எல்லாமே இருந்தது. ஸோ குழந்தைகள் எல்லாமே ஆரவாரத்தோடு நல்லா வாங்கி சாப்பிட்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அதே மாதிரி பழமை வாய்ந்த பாருங்கள் லுங்கி
அந்த காலத்தில் அப்படி தான் இது பண்ணி வச்சுருக்காங்க எல்லோரும். லுங்கி அதாவது டிஷர்ட் இந்த மாதிரியான பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம இந்திய ஒரு கலாச்சாரம் மாதிரி தான். இந்திய நாட்டு பணம் கூட இங்கே இருந்ததாக வந்து ஒரு வரலாறு சொல்லுது. ஸோ இப்படிப்பட்ட பல வகையான வித்தியாசமான பொருட்களையும் அழகு வாய்ந்த ஒவ்வொரு விளையாட்டு பொருட்களையும் குழந்தைகளுக்கு இந்த குளிர் நேரத்தில் அருமையான முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்த பஹ்ரைன் அரசாங்கத்திற்கும் நமது சேனல் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்